90% முதியவர்கள் தங்கள் முதுமை காலத்தை கழிக்க தேர்ந்தெடுக்கும் பாதைகள் அவங்கள அறியாமலே அவங்க ஆயுள குறைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இத கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. தனிமை, குடும்பம், முதியோர் இல்லம்னு இந்த 3 வழிகளை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா செஞ்சுரி ஆஃப் லைஃப் தளத்திலிருந்து நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற குறிப்புகளை பார்த்தா பலரும் தவற விடுற ஒரு ரகசிய 4வது தேர்வு இருக்கு. கண்டிப்பா. அந்த தகவல்களை அலசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இத ரொம்ப விரிவாக பார்ப்போம். ஓஹாயோவுல வசிக்கிற 76 வயதான ராபர்ட் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையிலிருந்து இந்த ஆழமான அலசல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ராபர்ட்டோட கதை பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா அது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம்னே சொல்லலாம். அவர் தன் வாழ்நாள் முழுக்க ரொம்ப கடினமா உழைச்சவர். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சின்னு ரொம்ப கவனமா இருந்தாரு. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மனைவி மாரடைப்பால இறந்த பிறகு அவரோட உலகமே தலைகீழ மாறிடுச்சு இல்லையா? உண்மைதான். 2 மாடிகள் கொண்ட அந்த பெரிய வீட்ல அவர் முழுசா தனியா விடப்படுறாரு. இது பலருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு யதார்த்தம் தானே. ஆரம்பத்துல நான் மனதளவுல வலிமையானவன், இந்த தனிமை என்னால சமாளிக்க முடியும்னு ராபர்ட் நினைக்கிறாரு. ஆனா நாளாக நாளாக அந்த வீட்டின் அமைதி அவருக்கு ஒரு பெரிய சுமையா மாறுது. காலையில ஒருத்தருக்கு மட்டும் காஃபி போடுறது அவருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, ராத்திரி நேரத்துல அந்த நிசப்தத்தை தவிர்க்க டிவிய சத்தமா வச்சுட்டு செய்தி வாசிக்கிறவங்களோட தனக்குத்தானே பேசிக்கிறாருன்னு படிச்சேன். யாராவது ஒரு மனுஷ குரல் கேட்காதான்னு அவருக்கு ஒரு ஏக்கம் வருது. அந்த ஏக்கம் ரொம்ப ஆபத்தானது. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, தனிமைங்கிறத நாம வெறும் ஒரு மனச்சோர்வா மட்டும் பாக்குறோம். ஆனா அது காரை ஓட்டும்போது ஒரு கால பிரேக்லயும் மறுகால ஆக்சிலரேட்டர்லயும் வச்சு முழு பலத்தோட அழுத்துற மாதிரி ஒரு பதற்றத்தை மூளைக்கு கொடுக்குது. அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா தனிமை வெறும் உணர்வு கிடையாது, அது ஒரு கொடிய நோய். மருத்துவ ரீதியா பார்த்தா தொடர்ச்சியான தனிமைங்கிறது ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம், 15 சிகரெட்டா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இத பரிணாம வளர்ச்சியோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஆதி மனிதன் கூட்டமா வாழ்ந்தான். கூட்டத்துல இருந்து தனியா பிரிஞ்சா விலங்குகள் கிட்ட மாட்டி செத்துருவான்னு மூளை நம்பும். ஓஹோ, அப்போ ராபர்ட் தம் பாதுகாப்பான வீட்டுக்குள்ள பூட்டிய கதவுகளுக்கு பின்னால இருந்தாலும் அவரோட மூளை நாம காட்டுல தனியா இருக்கோம்னு நினைக்குதா? கரெக்ட். அந்த ஆபத்தை எதிர்கொள்ள மூளை கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தொடர்ந்து அதிக அளவுல வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். ஆபத்து நேரத்துல கொஞ்ச நேரம் சுரந்தா அது உடம்புக்கு நல்லது தானே? ஆமா. ஆனா ராபர்ட் மாதிரி மாசக்கணக்கா தனியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் 24 மணி நேரமும் ரத்தத்துல கலந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன நடக்கும்? இப்படி தொடர்ந்து சுரக்கும் கார்டிசோல் ரத்த நாளங்களை உள்ளுக்குள்ளேயே சேதப்படுத்துது. உடம்புல ரகசியமா வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. இதனால அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வேகமா குறையுது. தனிமைங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத நஞ்சா மாறிடுது. அப்போ அந்த நஞ்சுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. தனிமை பையன் அதிகமானதும் தன்னோட மூத்த பையன் முழிக்கல் வீட்டுக்கு போறாரு. ஆமா, பழைய வீட்டை வித்துட்டு மகனோட குடும்பத்தோட வாழ போறாரு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதாவது குடும்பத்தோட வாழ்றது ரொம்ப பாதுகாப்பானது, அன்பானதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். அதுதானே எல்லாரோட கனவும் கூட. ஆனா ராபர்ட்டுக்கு அது ஏன் நரகமா மாறுச்சு? நாம கலாச்சார ரீதியா அப்படி நினைச்சாலும் உயிரியல் ரீதியா இதுல நிறைய சிக்கல் இருக்கு. இதுக்கு பின்னால சர்காடியன் ரிதம் அப்படிங்கிற நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரம் வேலை செய்யுது. அதாவது அவரோட தூக்க சுழற்சி மாறுபட்டிருக்கும், அப்படிதானே? ஆமா, மனிதர்களுக்கு வயசாகும்போது மூளையில தூக்கத்தை தூண்டும் மெலட்டோனின் ஹார்மோன் குறையறதால அவங்க அதிகாலையிலேயே எழுந்துருவாங்க. ராபர்ட் தினமும் காலை 5 மணிக்கே எழுந்துருவாரு. ஆனா அந்த இளைஞர்கள் அப்படி இல்ல. பேரப்பிள்ளைகள் ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சு டிவி பாக்குறாங்க, கேம் விளையாடுறாங்க, காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க. கரெக்ட். ராபர்ட் காலையில காஃபி போடுற சத்தமே அவங்களுக்கு ஒரு தொந்தரவா மாறுது. உணவு முறையிலயும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா பீட்சா, பர்கர் சாப்பிடுற வீட்ல இவருக்குன்னு உப்பு குறைஞ்ச செரிக்க எளிதான சாப்பாடு சமைக்க வேண்டியிருக்கு. மருமகள் ஒவ்வொரு முறையும் தனியா சமைக்கும்போது நாம ஒரு சுமையா மாறிட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சி ராபர்ட்டுக்கு வருது. அந்த சுமைங்கிற உணர்வு தான் இங்க ரொம்ப கொடுமையானது. நாம யாருக்கும் பயன்படல, ஒரு சுமையா மாறிட்டோம்னு நினைக்கும் போது மூளை கடுமையா பாதிக்கப்படுதுன்னு படிச்சேன். கண்டிப்பா. அது எந்த ஒரு கொடிய நோயை விடவும் மோசமானது. மூளையில உணர்வு, ஞாபக சக்தியை நிர்வகிக்கிற பகுதி நேரடியாக தாக்கப்படுது. வாவ், தன் சொந்த வீட்லயே மத்தவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு அவர் கால் விரல்லையே சத்தம் கேட்காம நடந்தார்னு நினைக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு.
தன் சுயமரியாதையை இழக்கிறது ரொம்ப ஆபத்து. அதனால தான் அங்கிருந்து வெளியே வந்து அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டின்னு சொல்ற ஒரு முதியோர் இல்லத்துல சில நாள் தங்கி பார்க்கறாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சொகுசான இடம் மாதிரி இருக்கும். அழகிய தோட்டம், பளபளப்பான தரை, விலையுயர்ந்த நாற்காலிகள்னு வசதிக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா அங்க எல்லாமே கடிகார முள்ளு மாதிரி நடக்கும். காலையில 7 மணிக்கு எழுந்திரிக்கணும், 8 மணிக்கு சாப்பிடணும்னு எல்லாமே அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கும். என்ன கேட்டா இது ஒரு முதியோர் இல்லங்கிறத விட ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட போர்டிங் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. சின்ன குழந்தைகளை நடத்துற மாதிரி நடத்தி அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. அது ரொம்ப சரியான கோணம். உளவியாளர்கள் இத கத்துக்கிட்ட இயலாமை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்றாங்க. இது எப்படின்னா கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட பறவைக்கு தினமும் சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்திட்டு கதவை திறந்தாலும் அது வெளியே பறக்க மறந்துடுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த நிர்வகிக்கப்படும் விரக்தி மூளைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற குளியல் பிரச்சனையவே எடுத்துக்கலாம். ஆமா, குளிக்கிற நேரம் பத்தி ஏதோ படிச்சேன். கரெக்ட். மதியம் 2லிருந்து 4 மணிக்குள்ள வெறும் 30 நிமிஷத்துல குளிச்சு முடிக்கணும்னு ராபர்ட்டுக்கு ஒரு கெடு விதிக்கப்படுது. வெளியே நர்ஸ்கள் வெயிட் பண்ணுவாங்க. இல்ல, ஒரு நிமிஷம். குளியல்ங்கிறதே ஒரு மனுஷனை ஆசுவாசப்படுத்தணும். வெந்நீர்ல நிதானமா குளிக்கிறது ஒரு நிம்மதி. அது எப்படி 30 நிமிஷத்துல முடிக்க சொல்ல முடியும்? அதான் பிரச்சனை. மருத்துவ ரீதியா பார்த்தா வெந்நீர் குளியல்ங்கிறது நம்ம பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி உடம்ப அமைதி நிலைக்கு கொண்டு போகணும். ஆனா வெளியே நர்ஸ்கள் காத்திருக்காங்கங்கிற நெருக்கடி அதை கெடுத்துடுமா? ஆமா, அது நேர்மாறா சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுது. இது ஆபத்து காலத்துல வேலை செய்யற ஃபைட் ஆர் ஃபிளைட் மண்டலம். ஓ, அப்போ ரத்த அழுத்தம்லாம் அதிகமாயிடுமா? கண்டிப்பா. அமைதி தர வேண்டிய குளியலே தினசரி ஒரு போர்க்கள மாதிரி ஆகி முதியவர்களுக்கு இதயத்துல தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கும். இது எனக்கு புது தகவலா இருக்கு. வசதிங்கிற பேர்ல அவங்கள எப்படி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ள தள்ளுறாங்கன்னு பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி உணவு விஷயத்துலயே ஒரு கொடுமை இருக்கு இல்லையா? ஆமா, முதியோர்கள் சிரமப்படக்கூடாதுன்னு முழுமையா நீக்கப்பட்ட, மெல்லுவதற்கே வேலையில்லாத மென்மையான மீன் துண்டுகளும் கூழ் மாதிரி உணவுகள் தான் கொடுக்கறாங்க. ஆனா அவருக்கு நல்ல வலிமையான பற்கள் இருக்கு. அவர் எதையும் மெல்ல முடியாத நோயாளி மாதிரி நடத்தப்படுறாரு. இது மூளைக்கான ஜாகிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கெடுக்குதுன்னு குறிப்பில் இருந்துச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. உணவை சுவைத்து மெல்லுவதுங்கிறது வயிற்றுக்கு மட்டும் வேலை கிடையாது, அது மூளைக்கான ஒரு உடற்பயிற்சி. அது எப்படி மூளைக்கு உடற்பயிற்சியா மாறும்? நம்ம பற்களோட வேர்கள்ல உணர்விகள் இருக்கு. கடினமான உணவை கடிச்சு மெல்லும்போது அந்த சென்சார்ஸ் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை ஒரு பம்ப் மாதிரி செலுத்தும். அப்போ மென்மையான உணவை மட்டும் கொடுத்தா மூளைக்கு ரத்த ஓட்டம் குடந்துருமா? ஆமாங்க. வேலை மிச்சமாகணும்னு முதியோர் இல்லங்கள்ல இப்படி பண்றதால அவங்க மூளை செல்கள் சுருங்கி அறிவாற்றல் மிக வேகமா மழுங்கடிச்சிடுது. இதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. குடும்பமும் சரி வரல, முதியோர் இல்லமும் சரி வரல. அப்புறம் எப்படித்தான் அவர் வாழ்க்கையை மாத்தினாரு? இங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை. அவர் தற்செயலா உள்ளூர் நூலகத்துல ஒரு புத்தகத்தை பாக்குறாரு. அதுல சீனியர் கோஹவுசிங், அதாவது முதியோர் கூட்டு குடியிருப்பு பத்தி படிக்கிறாரு. இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த 4வது தேர்வு. இதை பார்த்த உடனே அவர் மூளையில ஒரு பெரிய ரசாயன மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு படிச்சேன். ஆமா, அந்த மாற்றம் ரொம்ப உண்மையானது. அது வரைக்கும் ராபர்ட் விரக்தியில கார்டிசோல் ஹார்மோன்ல மூழ்கியிருந்தாரு. ஆனா இந்த சாத்தியத்தை பார்த்ததும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சுது. வாவ்! டோபமைன்ங்கிறது வெறும் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் மட்டும் இல்ல, அது ஒரு உந்துதலை தர்ற ரசாயனம் இல்லையா? கண்டிப்பா. செயல்படணுங்கிற ஆசைய தர மிக முக்கியமான ரசாயனம் அது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த அமைப்பை நான் மனித உடலோட செல்களுக்கு ஒப்பிடுவேன். ஒவ்வொரு செல்லும் தனித்தனி சவ்வு கொண்டு பாதுகாக்கப்பட்டாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு உடலா செயல்படுது இல்லையா? ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. இந்த முதியோர் கூட்டு குடியிருப்பு அமைப்பும் அப்படிதான். சுதந்திரமும் பாதுகாப்பும் இணைஞ்ச ஒரு கட்டமைப்பு. அதாவது அவங்கள நிர்வாகம் பண்ண மேலாளர்களோ எப்போ குளிக்கணும்னு சொல்ல நர்ஸுகளோ கிடையாது. கரெக்ட். எல்லாருக்கும் தனி வீடு அல்லது அறை, தனி சமையலறை இருக்கும். முழு சுதந்திரம் இருக்கு. ஆனா நடுவுல ஒரு பொதுவான சமையலறையும் தோட்டமும் இருக்கும். அப்ப கவனிச்சுக்கிறவங்க, கவனிக்கப்படுறவங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அங்க கிடையாது. ஆமா, ரொம்ப சமத்துவமான சமூக அமைப்பது. மானையிலே எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க, பேசுவாங்க. யாரும் யார் மேலயும் அதிகாரம் செலுத்த முடியாது. ராபர்ட்டோட இப்போடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவர் இப்போ தனக்கு பிடிச்ச நேரத்துல எந்திரிக்கிறாரு, தோட்டத்துல களை எடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு லேசா காய்ச்சல் வந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரரே தாமாக முன் வந்து சூப் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
முதியவர்கள்னா எந்த வேலையும் செய்யாம அமைதியா ஓய்வு எடுக்கிறதான நல்லது. அவங்க ஏன் தோட்ட வேலை செய்யணும், ஏன் சமைக்கணும்? இது நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு. ஓய்வு உடம்புக்கு தான் தேவை. மூளைக்கு நிரந்தர ஓய்வு கொடுத்தா அது சோர்வை தான் தரும். ஓ, அப்போ சின்ன சின்ன வேலைகள் செய்யறது மூளைக்கு நல்லதா? கண்டிப்பா. இன்னைக்கு என்ன சமைக்கலாம், செடிக்கு எப்போ தண்ணி ஊத்தலான்னு சின்ன முடிவுகள் எடுக்கும்போது மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சுறுசுறுப்பா இயங்கும். அப்போ தனக்கான முடிவுகளை தானே எடுக்கிற அந்த சுயநிர்ணயம் தான் சிறந்த மருந்துன்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. எல்லாமே நமக்காக செஞ்சு கொடுக்கப்படும்போது பயன்படுத்தாத தசை எப்படி சுருங்குமோ அதுபோல மூளை செல்களும் செயலிழந்துடும். அப்படியானால் அவர் தோட்டத்துல செடிகளுக்கு நீர் ஊத்துறது ஒரு வேலை இல்ல, அதுவே அவருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை போலதான். சந்தேகமே இல்ல. தோட்ட வேலை செய்யறதால இயற்கையான வைட்டமின் டி கிடைக்குது. அத மத்தவங்க பாராட்டும் போது ஆக்சிடோசின் அப்படிங்கிற பாண்டிங் ஹார்மோன் சுரக்குது. ஆ, இந்த அன்பின் ஹார்மோன் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், சரியா? ஆமா, அவருக்கு தான் இந்த சமுதாயத்துக்கு தேவையானவன்னு ஒரு உணர்வு வருது. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் இது ரொம்ப பெரிய லாபம். சொகுசு முதியோர் இல்லம் மாதிரி பெரிய செலவு கிடையாது. கரெக்ட். அதனால அவங்க சேமிப்பு கரைஞ்சிடுமோங்கிற பயம் இருக்காது. செலவுகள் பகிரப்படுது. நிதி சார்ந்த கவலைகள் குறையும் போது மூளை எப்படி அமைதியாகுது? மனித மூளையில அனித்தலா அப்படிங்கிற ஒரு அச்ச மையம் இருக்கு. பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் போது இந்த அமிக்டாலா அமைதியாயிடும். ஓஹோ, அதனால மனச்சோர்வு மாதிரி நோய்கள் வராது. மிச்சமாகிற பணத்தை வச்சு நண்பர்களோடு பயணம் போகலாம். இது அவங்க வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துது. கண்டிப்பா. இது முதியவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது உண்மையிலே ஒரு அற்புதமான தீர்வு. தனிமையும் இல்ல, சுமையாகவும் இல்ல, சுயமரியாதையும் இருக்கு. சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழற வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காம காத்திருக்க கூடாது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம மூளையோட முடிவெடுக்கும் திறன், அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் வலிமையா இருக்கும்போதே நமக்கான இலத்தை தேடணும். இடத்தின் அழகையோ தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னோ பார்த்து ஏமாந்துடக்கூடாது. மிக முக்கியமான குறிப்பு இது. ஒரு கட்டடத்தை பார்க்காதீங்க. அங்க வாழ்ற முதியவர்கள் அப்புறம் வேலை செய்ய ஊழியர்களோட முகத்தை உற்று பாருங்க. முகத்தை பார்க்கணுமா? ஏன்? ஏன்னா நம்ம மூளையில மிரர் நியூரான்கள்னு சில நரம்பணுக்கள் இருக்கு. அது மத்தவங்களோட உணர்வுகளை ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். ஓ, அப்போ அங்க இருக்கிறவங்க சோகமா ஒரு ரோபோ மாதிரி இயங்கிக்கிட்டு இருந்தா நம்ம மிரர் நியூரான்கள் அதை பிரதிபலிச்சு நம்மளையும் சோர்வாக்கிடுமா? சரியா சொன்னீங்க. அதே சமயம் அங்க உள்ளவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சிரிச்சு பேசி உயிரோட்டமா இருந்தா அதுதான் உங்களுக்கான இடம்னு உங்க மூளையே உணர்ந்துக்கும். ரொம்ப அருமையான விளக்கம். ராபர்ட்டோட கதையிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். முதுமைங்கிறது மிச்சம் இருக்கிற நாட்களை சலிப்போட கழிக்கிற ஒரு காத்திருப்பு காலம் கிடையாது. ஆமா, அது நீங்க வாழ்நாள் முழுக்க உழைச்சதுக்கு கிடைச்ச சுதந்திரமான மிகச்சிறந்த பரிசு. யார் உங்களை நிர்வகிக்க போறாங்கன்னு தேடுறதை விட உங்க வாழ்க்கைக்கு நீங்களே நாயகனா இருக்கணும். கடைசியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு ஆழமான கேள்விய முன்வைக்க விரும்புறேன். நாம பொதுவாவே முதுமையின் நோய்கள்னோ வயசாவதால் வர்ற சோர்வுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல எத்தனை சதவீதம் உண்மையிலேயே நம்ம வயசுனால வருபவை, எத்தனை சதவீதம் நம்ம சுதந்திரமும் சின்ன சின்ன முடிவெடுக்கிற உரிமையும் பறிக்கப்படுறதால் உருவாகிற செயற்கையான வீழ்ச்சி? உங்க சுதந்திரம் பறிக்கப்படும்போது உங்க உடம்பே உங்களுக்கு எதிரா திரும்புனா உங்க முதுமை காலத்துல அந்த சுதந்திரத்தை மறுபடியும் உறுதியா உங்க கையில எடுக்கிறது தான் எல்லா மருந்துகளையும் விட முதல் சிகிச்சையா இருக்க முடியுமோ? ஆரம்பத்துல நாம பார்த்த தனிமையனும் நஞ்சிற்கும் முதியோர் இல்லங்களின் விரக்திக்கும் நடுவுல உங்களுக்கான அந்த 4வது தேர்வு உங்க கைகள்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறோம்.